வேலை செய்யலன்னு சொல்றீங்க. 149 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானங்களை போடுறாங்க. அவங்களா இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க வேற எதிர்த்து ஓடுறாங்க. நான் 3 வருஷம் முன்னாடி அவர் இறந்திருக்காரு, ஓகே பிரச்சனை இல்லை. உடனே வந்து வாரிசுக்கு தான் எம்பி ஆக்குவேன்னு சொல்றாங்க. அங்க சீனியர் பர்சன்ஸ் சீனியர் எல்லாரும் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அது நீங்க சீனியாரிட்டி எல்லாம் விடுங்க. ஆனா அந்த தம்பி வந்து அப்பதான் வந்திருக்காரு, சரி கொடுத்துட்டாங்க. அப்ப கூட கட்சி கொடுத்துட்டாங்க, கட்டுப்பாட்டுல நானும் நம்மலாம் ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்றோம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு இந்த பாராளுமன்ற தொகுதியில? ஏதாவது நடந்திருக்கா? இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த நாற்கரை சாலை அதுக்கென்று ஒரு துரும்பியாவது எடுத்து போட்டாரா இந்த எம்பி? எதுவுமே செய்யல. வெறும் 84 கடையில 114 கடை ஆயிருக்கு. நம்ம மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 20 கடை திறந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர எம்பியால என்ன நடந்திருக்கு? அந்த தம்பியால ஏதாவது நடந்திருந்தா சந்தோஷம். ஆனா எதுவுமே நடக்காத பட்சத்துல இதெல்லாம் எந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் படித்த மக்கள் வாழக்கூடிய மாவட்டம், இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்காது. நிச்சயமா கற்றவர்கள் 95% இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல மக்களாகிய நாம தீர்க்கமான ஒரு பார்வையை நாம் வச்சிருக்கோம். அந்த அளவில் இன்னைக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒரு எம்பி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன யூஸ்? அந்த அளவுல நீங்க வந்து எல்லாருமே சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு மோடிஜி அவர்கள் தான் வரப்போறாங்க. மத்தியில் ஆட்சியாக தான் அமைய போகுது. அப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தர் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்க நம்ம பாராளுமன்ற தொகுதியில வந்தாதான் தமிழ்நாடுங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் இங்க இருந்து 39 எம்பி போறாங்க. 2014 இருந்து 19 அவங்க போய் என்ன பிரயோஜனம்? 2019 இருந்து 24 39 எம்பி போறாங்க, 38 எம்பி. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதாவது பார்லிமெண்ட் வாசல்ல போராட்டம் நடத்திட்டு கத்திட்டு பதாகை ஏந்திட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. என்ன யூஸ்? தமிழ்நாடுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஆகையால உறுதியா நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி இங்க வரணும். வந்தாதான் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இங்க பிஜேபியோட அடித்தளம் உறுதி செய்யப்பட்டாதான் இன்னும் மக்கள் நலன் அதிகமாக பாராட்டப்படும். அந்த அளவில் நிச்சயமாக தமிழக மக்களின் பார்வை அவ்வாறாக இந்த முறை இருக்கும் என்பதை நீங்க உறுதியா பார்க்க போறீங்க. இன்னைக்கு களம் என்பது பெரிய அளவில் மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாற்றமும் ஏற்றமும் பாஜக கட்சி உயர்த்தி பிடிப்பது மட்டும் கிடையாது, மக்களின் நலனை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் இருக்கிறார். தமிழக மக்களின் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். அதை நாம் உறுதியாக எடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யலன்னு சொல்றீங்க. 149 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானங்களை போடுறாங்க. இந்த அரசு அவங்களா இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க வேற எதிர்த்து ஓடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.